Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூச்சித்தேரியில் உள்ள அம்மன் குளத்தை தூர்வாரி தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் நாடகம் ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் அள்ளி கரைமேல் போடப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் குளத்தில் தண்ணீர் நிரம்பியது. இதனால் குளத்தை முறையாக தூர்வாராமல் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அதிகாரிகள் நாடகம் ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குளிக்க கொள்ள ஒரே குளம் தான். அது மாவட்ட கலெக்டரை வந்து பார்க்கணும், நேரடியாக பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும். குளத்தை கலெக்டர் வராருன்னா வண்டி வாங்கினாங்க இறக்குறாங்க, வண்டி கலெக்டர் வரலன்னா உடனே என்ன செய்யணும், ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இந்த குளம் தான் குளிக்கிற குளம், மெயின் குளம். எங்களுக்கு இந்தமாரி தூர்வாரிக்கு நல்லா சுத்திக்காக கட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஊருக்காரங்க போராட்டம் பண்ணுவோம். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் போராட்டம் நடத்தினர். சர்வதேச மையத்திற்கான கட்டுமான பணி துவங்கிய நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வலியுறுத்தி பக்தர்கள் திருவருப்பா அகவல் பாடி எதிர்ப்பை தெரிவித்தனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசின் துறை அமைச்சர் சேகர்பாபு போலித்துறவி வேடம் போட்டு பக்தர்களின் உணர்விற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் சாலையை சீரமைக்க கோரி நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்லாவரம் பகுதிக்குழு சார்பில் திரிசூலம் ராணி அண்ணா நகரில் இருந்து மூவரசம்பட்டு செல்லும் சாலையில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி நாற்று நடும் போராட்டம் நடத்தப்பட்டது. பல்லாவரத்தில் சாலை சரியில்லாத காரணத்தால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். எனவே சாலையை சீரமைக்க கோரி ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் திமுகவின் கூட்டணி கட்சியே போராடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது. செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து ஐடிஐ மாணவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பழவேரி நோக்கி சென்ற அரசு பேருந்து வெண்பாக்கம் அருகே சென்றபோது அங்கிருந்த அரசு ஐடிஐ மாணவர்கள் பேருந்தின் பின்பக்க கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பியோடினர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் ரவுடிகள் போல் செயல்படுவதே சாட்சி என குற்றம் சாட்டப்படுகிறது. கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டில் குடிநீர் குழாய் உடைப்பால் கழிவுநீர் கலப்பதுடன் லட்சக்கணக்கான லிட்டர் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வீணாகிறது. ஒகேனக்கல் குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு நாள்தோறும் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாவதுடன் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் திமுக நகராட்சி தலைவர் வார்டிலேயே இந்த அவலம் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள கம்பு சிறுதானிய பயிரை 30க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் புகுந்து சேதப்படுத்தி சென்றுள்ளது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசின் வனத்துறையின் அலட்சியத்தால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் வனத்துறையினரை கண்டித்து நரிக்குறவர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உணவிற்காக முயல் உள்ளிட்டவற்றை வேட்டையாடும் நிலையில் வனத்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி பணம் பறிப்பதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது நரிக்குறவர் பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு பழங்குடியின மக்களின் விரோத அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பனியன் ஆடைகள் தயாரிக்க வைக்கப்பட்டிருந்த துணிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. ராக்கியாபாளையம் ஜெயநகர் பகுதியில் உள்ள தனியார் பனியன் நிறுவனத்தில் அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து அறிந்த தீயணைப்புத் துறையினர் தாமதமாக வந்ததால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி முதல் மேட்டுக்கடை வரை உள்ள சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இச்சாலையை பள்ளி கல்லூரி மாணவர்கள் விவசாயிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் குண்டும் குழியுமான சாலையால் விபத்துக்களும் ஏற்படுகின்றன. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் கிராமப்புறங்களை கண்டுகொள்வது இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவும் வரலாறு காணாத கடும் குளிரால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடியது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதுடன் பனிமூட்டமும் அதிகரித்து மரம் செடி கொடிகளில் பனி படர்ந்துள்ளது. இதனால் கடுங்குளிர் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்ததால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் கடை வாடகை கேட்ட உரிமையாளரின் வீட்டில் நாட்டுவெடி வீசி பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்றவர் பிடிபட்டார். பாண்டியராஜன் என்பவர் தனது கறிக்கடையை உறவினரான நாகப்பாண்டிக்கு உள் வாடகைக்கு கொடுத்த நிலையில் 5 ஆண்டுகளாக வாடகை கொடுக்காமல் இருந்ததால் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர்
கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து உபரிநீர் திறக்கப்பட உள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அண்ணா நகர், பெரியார் நகர், வ.உ.சி. நகர் பகுதி மக்கள் காவிரி ஆற்றில் குளிப்பது, மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே இளம்பெண்ணுக்கு கழிவறையில் பிறந்த குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நூற்பாலையில் பணிபுரியும் திருமணமாகாத இளம்பெண்ணுக்கு ஈங்கூர் வெட்டுக்காட்டு வலைசை பகுதியில் உள்ள விடுதி கழிவறையில் குழந்தை பிறந்த நிலையில் தண்ணீர் வாளியில் இறந்த நிலையில் இருந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிசு கொலைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி ஊராட்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சாதிக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. மேலும் இக்குப்பைகளை நாய்கள், காட்டுப்பன்றிகள் கிளறுவதால் கொசுக்கள் பரவி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அதிகாரிகள் குப்பைகளை அகற்றாவிட்டால் கிராம மக்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். எப்பொழுதுமே குப்பைகளை சரிவர அள்ளுறது கிடையாது. குப்பைகளை அள்ள சொல்லி நம்ம போய் தொடர்ச்சியாக மனுக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு செயல் தான் நடந்துட்டு வருது. இதனால் பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதியிலேருந்து காட்டுப்பன்றிகளும் தெரு நாய்க்கள் அதிகமாக பெருகிடுச்சு. மாடுகளோட தொல்லை அதிகமாக இருக்குது. இதனால் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகும்போது வரும்போது நாய்கள் கடிக்கிறதும், மாடுகளால் முட்டி அப்போது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறதும் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இதை அரசு உடனே புதுப்பிக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் நாளை திறந்து வைக்கப்படுகிறது. 381 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கப்பட்ட இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. தமிழகத்தில் விமானம், சாலை, ரயில், கடல் இணைப்பு கொண்ட 2வது நகரமாக தூத்துக்குடி திகழ்கிறது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் குடியிருந்தவர்களுக்கு சுடுகாட்டில் பட்டா வழங்கியதைக் கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நிலத்தை காட்டாமலேயே பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் தண்ணீர் பஞ்சம் இருப்பதால் வேறு இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என மக்கள் தெரிவித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் கண்துடைப்பிற்காக பட்டா வழங்கி வீடுகளை விட்டு வெளியேற வற்புறுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். எங்களை கூட்டிகிட்டு போய் தான் அவங்க இடத்த தொலைவுறாங்க. இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது, பக்கத்தில் சுடுகாடு, அதான் மண் பகுதி. அந்த பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற மண் பகுதி சுடுகாடு. அதை ரெண்டையும் மட்டப்படுத்தி அதில் நீங்கள் குடியிருங்க அப்படின்னா அது கம்முன்னு எங்கள் ஊர் சுடுகாட்டிலே போட்டுடலாம். எங்களை சுத்தம் பண்ணி இங்கே கூட கொடுக்கலாம். நாங்கள் அது வேணான்ட்டோம். எங்களுக்கு கொடுத்தா நல்ல இடத்துல கொடுங்க, இல்லை எங்களுக்கு பட்டா